ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு இன்றைய விருந்து. இன்னைக்கு வீடியோவில் மட்டன் கிரேவி எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி என்னோடய சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். முதல்ல அடுப்பில் ஒரு வானல் வச்சுக்கலாம். வறுக்க வேண்டியதெல்லாம் வறுத்துடலாம். வேர்க்கடலையை வந்து ட்ரையாக வறுக்கணும். ஒரு 2 டீஸ்பூன் எடுத்திருக்கேன். ஆறின உடனே தொலியெல்லாம் எடுக்கணும். அதனால் நான் ட்ரையாக வறுக்கிறேன். ஆறட்டும். இப்போ ஒரு குழிக்கரண்டி எண்ணெய் ஊற்றிட்டேன். முந்திரி பருப்பு ஒரு 10 ஆட் பண்ணியிருக்கேன். லைட்டாக வறுபட்ட உடனே சின்ன வெங்காயம் ஒரு 5-6 எடுத்துக்கலாம். முழுசாக அப்படியே போட்டுடலாம். அது கிரேவிக்கு வந்து டேஸ்ட் கொடுக்கும். அதுக்கப்புறமா தேங்காய் துருவல் வந்து ஒரு 2 டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ மசாலாலாம் ஆட் பண்ணிடலாம். மல்லித்தூள் ஒரு 2 டீஸ்பூன், மிளகாய்த்தூள் ஒரு டீஸ்பூன், மஞ்சள் தூள் ஒரு 1/4 டீஸ்பூன், கரம் மசால் ஒரு 1/2 டீஸ்பூன் எல்லாத்தையும் ஆட் பண்ணிவிட்டு லைட்டாக அந்த எண்ணெயிலே வறுத்து எடுத்துடலாம். அடுப்பு வந்து சிம்லேயே இருக்கட்டும். ஆறட்டும். இப்போ மிக்ஸி ஜாருக்கு மாற்றிட்டேன். வேர்க்கடலையும் தொலியை எடுத்து வச்சுட்டேன். அதையும் ஒன்றா போட்டு நல்லா பேஸ்ட்டாக அரைச்சிடலாம். இப்போ ஒரு 1/4 கிலோ மட்டனை நான் மஞ்சத்தூள், உப்பு, 2 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது போட்டு ஒரு 8 விசில் வச்சு வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன். இப்போ மட்டன் கிரேவி நம்ம செஞ்சிடலாம். ஒரு குழிக்கரண்டி எண்ணெய் ஊற்றுறேன். எண்ணெய் காஞ்ச உடனே ஒரு 1/2 டீஸ்பூன் கடுகு, 1/2 டீஸ்பூன் ஜீரகம் போட்டுக்கலாம். அது லைட்டாக எண்ணெயில் பொரிஞ்ச உடனே ஒரு பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன். அது கருவேப்பிலை கொஞ்சம் போல் போட்டு தாளிச்சிடலாம். நான் மட்டன் வேக வைக்கையிலே இஞ்சி பூண்டு போட்டனால இதில் வந்து நான் போடலை. வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு. இப்போ மட்டனை வந்து அதில் ஆட் பண்ணிடலாம். இந்த வேக வச்ச தண்ணியோடையே ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சம் நான் வந்து கறியோட கொழுப்பும் சேர்ந்து வாங்கியிருக்கேன். அது வந்து கிரேவிக்கு வந்து டேஸ்ட் கொடுக்கும். அதனால் நான் வாங்கியிருக்கேன். இப்போ அரைச்ச விழுதையும் நான் ஆட் பண்ணிட்டேன். இந்த கிரேவி வந்து சப்பாத்தி, பரோட்டா, நானுக்கெல்லாம் சூப்பராக இருக்கும். செஞ்சு பாருங்கள். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு நெல்லிக்காய் அளவு நான் வந்து புளி ஊற வச்சு வச்சுருக்கேன். அதே அளவு கரைச்சி ஊற்றிடலாம். தக்காளி ஆட் பண்ணல, அதுக்கு பதிலாக நான் புளி ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ மிக்ஸி ஜார்லையும் நம்ம கழுவி ஊற்றிடலாம். எவ்வளோ தேவையோ கிரேவிக்கு அது அந்த அளவு ஊற்றிக்கலாம். இப்போ மசாலாவுக்கு தேவையான அளவு உப்பு. மட்டனில் வந்து நான் மட்டனுக்கு அளவு உப்பு போட்டுட்டேன். இப்போ மசாலாவுக்கு அளவாக நான் உப்பு ஆட் பண்ணிட்டேன். இப்போ தேவையான அளவு தண்ணி விட்டுட்டு கொதிக்க விட்டுடலாம். வேர்க்கடலையெல்லாம் போட்டுறனால அது திக்னஸ் கிடைக்கும். நல்லா கொதிக்கட்டும். பாருங்கள், கொதிச்சிருச்சு. எல்லாமே எண்ணெயில் வதக்குனனால ஒரு 5 நிமிஷம் கொதிச்சா போதும். உங்களுக்கு எவ்வளோ திக்னஸ் வேணுமோ அந்த அளவு நீங்கள் வச்சுக்கோங்க. கடைசியாக மல்லித்தலை தூவி இறக்கிடலாம்.
ரெடி ஆயிடுச்சு மட்டன் கிரேவி. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு தெரிய வரும். தேங்க்யூ.